நெகேமியா ஒருபோதும் அழுமூஞ்சியாக இருந்ததே இல்லை. ஆனால் அன்று அப்படி இருந்ததினாலே ராஜா கேள்வி கேட்டவுடனே பயந்து விட்டான். ராஜாவுக்கு முன்பு துக்கமாக இருக்கக்கூடாது, ஆனால் துக்கமாக இருந்துவிட்டேன். அவரும் கேட்டுவிட்டார். என்னாகப் போகிறது இப்பொழுது என்னுடைய நிலைமை? பயப்பட்டான். ஆனா சாதாரணமா பயப்படும்போது மனிதனுடைய வாயிலிருந்து வார்த்தைகள் வராது. எஸ், நாம் பயப்படுகிற போது சாதாரணமா வாயிலிருந்து வார்த்தை வராது. ஏதாவது சொல்ல நினைச்சது கூட நம்மளால சொல்ல முடியாது. ஆனால் நெகேமியாவுக்குள் இருந்த அந்த கவலைக்கு ஒரு முக்கியமான காரணம் உண்டு. எனவே பயந்தாலும் கூட அந்த காரணத்தை வெளிப்படையாய் சொல்லிவிடுகிறான். இந்த காரணத்தை அவன் அப்படி சொன்ன பிறகு, உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்கிறேன் நெகேமியா என்று அர்த்தசஷ்டா என்கிற அந்த ராஜா சொன்னபோது, தான் எதிர்பார்த்த பதில் இவ்வளவு விரைவில் வரும் என்று நெகேமியா எதிர்பார்க்கவில்லை. ராஜாவே கேட்கிறார், உனக்கு என்ன வேணுமோ சொல்லு என்று கேட்டவுடனே நெகேமியா என்ன செய்தான்? நெகேமியா 2ஆம் அதிகாரம் 4வது வசனம். அப்பொழுது ராஜா என்னை பார்த்து, நீ கேட்கிற காரியம் என்ன என்றார். அப்பொழுது நான் பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி என்று இருக்கிறது இங்கே. நெகேமியா, உனக்கு என்ன வேணும்? எனக்கு புரிஞ்சிருச்சு. உன் பிதாக்களுடைய கல்லறைகள் இருக்கிற அந்த பட்டணம் தகர்க்கப்பட்டுகிறதென்று, பிரகாரங்களும் அலங்கங்களும் எரிக்கப்பட்டிருக்கிறதென்று, அதற்காகத்தான் நீ துக்கமாயிருக்கிறாய் என்று நான் புரிந்து கொண்டேன். சொல், உனக்கு என்ன வேண்டும்? நீ என்ன செய்ய நினைக்கிறாய்? அதை சொல் என்றான். அப்பொழுது நெகேமியா பரலோகத்தில் இருக்கிற தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி என்று இருக்கிறது. ஜாக்கிரதையா யோசிங்க. உண்மையில அங்கே நடந்த சம்பவம் என்னவென்றால், ராஜாவோடு கூட ராணி சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிறார்கள். ராஜாவும் ராணியும் சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிறார்கள் என்றால் கட்டாயம் அந்த ராஜ்யத்தின் அரசாங்கத்தை ஆளுகை செய்வதற்குரிய டிஸ்கஷன் செய்து அங்க நடந்திருக்கணும். சீரியஸாக மேட்டர் போய்கொண்டிருக்கிற போது ராஜாவுக்கு திராட்சரசம் தேவைப்பட்டு இப்படி பார்த்தார். நெகேமியா உடனே சென்று ராஜாவுக்கு திராட்சரசத்தை கொடுக்க முயற்சி செய்கிறான். அப்படி திராட்சரசத்தை வாங்குகிற போது ராஜா நெகேமியாவின் முகத்தை பார்க்கிறார். நெகேமியா, என்ன உன் முகம் இவ்வளவு துக்கமா இருக்கு என்று ராஜா கேட்கிறார். எல்லோர் முன்பும் அப்படி கேட்டவுடனே நெகேமியா கண்டிப்பா பயந்திருப்பான். ஏன்னா யாராக இருந்தாலும் ராஜாவினால கவலையா இருக்கக்கூடாது. பயந்து போய் ரொம்ப ஜாக்கிரதையாக, ராஜா, என்னுடைய முற்பிதாக்களுடைய கல்லறைகள் நிறைந்த பட்டணம் தகர்க்கப்பட்டு விட்டது அப்படின்னு எல்லாத்தையும் சொல்றான். சொன்னபோது ராஜா பக்கத்திலே ராணி இருக்காங்க, 2 பேரும் சிங்காசனத்தில் அமர்ந்திருக்காங்க. அப்ப ராஜா சொல்றாரு, நெகேமியா, சரி, என்ன வேணும்? என்ன வேணும்னு நீ என்கிட்ட விண்ணப்பம் பண்ண நினைக்கிற? டைரக்டாக அந்த கேள்வியை கேட்கிறார். அப்போ வேதாகம் என்ன சொல்லுகிறது? நெகேமியா சொல்லுகிறான், நான் பரலோகத்தில் இருக்கிற தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி. அப்படின்னா ராஜா ஒரு நிமிஷம் இருங்க. ஸ்தோத்திரம் 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 துதி 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 ஸ்தோத்திரம் துதி துதி. சில பேருக்கு ஜெபம்னா இதுதாங்க. அப்படி இருக்கிறவங்களை அவமானப்படுத்தணும்னு நான் முயற்சி செய்யலைங்க. ஆண்டவரை துதிப்பது, அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவதே தப்பென்று சொல்லவில்லை. வீணாக அவருடைய நாமத்தை உச்சரிப்பதோ, வீணாக துதி ஸ்தோத்திரம் என்பதோ அது சரியில்லைங்க. உனக்கு என்ன வேணும்னு சொல்லு நெகேமியா என்று கேட்டபோது தன்னுடைய மனதிற்குள்ளேயே நெகேமியா ஜெபம் பண்ணினான். ஆண்டவரே, நான் என்ன கேட்கணும்னு எனக்கு சொல்லிக் கொடுங்க ஆண்டவரே. என்னுடைய வாயிலே ரைட் வேர்ட்ஸ், சரியான வார்த்தைகளை வைங்க ஆண்டவரே. ஆண்டவரே. ராஜா கேள்வி கேட்டு விட்டார். நெகேமியா பதில் சொல்ல வேண்டும். அந்த கேள்விக்கும் பதிலுக்கும் மத்தியில எவ்வளவு ஷார்ட்டா பிரேயர் பண்ணிருப்பான். யோசிச்சு பாருங்க. எவ்வளவு குறைந்த நேரத்தில் விரைவா அவன் ஜெபம் பண்ணி இருந்திருக்கணும். யோசிங்க. ரொம்ப ரொம்ப குட்டி ஜெபம், ஆனால் மிகவும் பலம் வாய்ந்த பிரார்த்தனை. என்ன வேணும் நெகேமியா உனக்கு? இந்த ராஜா கேட்டது. நெகேமியா சொல்றான், நான் பரலோகத்தில் இருக்கிற தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி. அப்படின்னா வேக வேகம் தடதடன்னு ஓடி ஒரு ரூமுக்குள்ள போய் உட்காந்து முழங்கால் போட்டு அப்படி இல்லை. இருந்த நிலையிலேயே ராஜ அரண்மனைக்குள்ளேயே நெகேமியா ஜெபம் பண்ணினான். ராஜாவுக்கு முன்பு நெகேமியா ஜெபம் பண்ணினான். எங்க? தன்னுடைய மனசுக்குள்ள. அதாவது நீ எந்த இடத்துலயும் ஜெபம் பண்ணலாம். உத்தியோகம் செய்யற இடத்துல மனசுக்குள்ள உள்ளத்துல ஜெபம் பண்ணிக்கிட்டே நீ உன் வேலையை பார்க்கலாம். சமைக்கும் போது நீ ஜெபம் பண்ணிக்கிட்டே உன்னுடைய வேலையை பார்க்கலாம். துணி துவைக்கும் போது ஆண்டவர்கிட்ட பேசிக்கிட்டே நீ துணி துவைக்கலாம்.
பிரயாணம் பண்ணும்போது கூட நீ அந்த பிரயாணத்திலேயே ஜெபம் பண்ணிக்கிட்டே போலாம். ஆனால் இந்த குட்டி குட்டி ஜெபம் கூட வல்லமையுள்ள ஜெபமாக மாற வேண்டுமென்றால் அதற்கு பின்னால் ஒரு நீண்ட கால ஜெபம் என்பது அவசியம். நம்மள சில பேர் சொடக்கு போடுற நேரத்தில் ஜெபம் பண்ணிவிடுவாங்க. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஆமேன். இந்த நாள் முழுவதும் என்னை காப்பாற்றுங்க ஆண்டவரே, ஆமேன், ஸ்தோத்திரம், ஆமேன், முடிஞ்சு போச்சு. இந்த சொடக்கு போடுற ஜெபம் அதை பற்றி நான் பேசவில்லை. இல்லை பிரதர், நான் அப்படித்தான் பிரதர் ஜெபம் பண்றது வழக்கம். நானும் கன்ஃபியூஸ் ஆக மாட்டேன், தேவனையும் கன்ஃபியூஸ் பண்றது இல்லை. இல்லைங்க. நாளிலே நெகேமியா செய்த அந்த சின்ன ஜெபத்திற்கு பின்னால் ஒரு நீண்ட கால ஜெபம் உண்டு. ஜாக்கிரதையா கவனிங்க. பப்ளிக்கா எல்லார் முன்னாலையும் ஒரு நீண்ட ஜெபத்தை செய்யறவங்க அல்லது செய்ய நினைக்கிறவங்க பிரைவேட்டா கொஞ்ச நேரம் தான் ஜெபம் பண்ணுவாங்க. பிரைவேட்டா அதிக நேரம் ஜெபத்திற்கு செலவிடுகிறவர்கள் பப்ளிக்காக குறைந்த அளவு ஜெபத்தை செய்யத்தான் முயற்சிப்பாங்க. ஏனென்றால் பிரைவேட்டாக தேவனோடு இணைகின்றவர்கள், பிரைவேட்டாக தேவனோடு அதிக நேரம் சம்பாஷிப்பவர்கள் பப்ளிக்காக மற்றவர்களை இம்ப்ரெஸ் பண்ணுவதற்கு முயற்சி செய்ய மாட்டாங்க. மற்றவங்களை இம்ப்ரெஸ் பண்ணணும், மற்றவங்க பாராட்டும்படி செய்யணும்னு ஆசைப்படுறவங்க தான் நீண்ட நெடிய ஜெபம் பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க. அதனால் தான் ஆண்டவரும் கூட சொல்லுகிறார், பரிசேயர்களைப் போல நீண்ட ஜெபம் செய்ய முயற்சி பண்ணாதீங்க. உங்களுக்கு அப்போ என்ன தேவையோ அதெல்லாம் பரலோகத்தின் தேவன் அறிந்திருக்கிறபடியினாலே இவ்வாறாக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். உடனே நீண்ட ஜெபம் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்ல வரலங்க. இயேசு கிறிஸ்து ராத்திரி முழுவதும் ஜெபித்தார். காலையில் எழுந்து ஜெபிப்பார், பகிரங்கமாக ஜெபிப்பார், தனிமையிலே சென்று ஜெபிப்பார். நெகேமியா செய்த அந்த ஷார்ட் பிரேயருக்கு பின்னால் லாங் ஹார்ஸ் ஆஃப் பிரேயர் ஃபார் மெனி மந்த்ஸ் பின்னால் இருக்கிறது என்ற விஷயத்தை மறந்துவிடக்கூடாது. ஒரு நீண்ட கால ஜெபம், 4 மாத கால பற்றுதலோடு கூடிய ஜெபத்தின் பலனாக இங்க ஒரு சுருக்கமான ஜெபம். ஆண்டவரே, நான் என்ன செய்யணும், என்ன வழிநடத்துங்க ராஜா. நான் பரலோகத்தில் இருக்கிற தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி ஜெபித்த இடம் எதுங்க? பேலஸ். ஜெபித்த சமயம் என்பது எவ்வளவு நேரம்? கொஞ்ச நேரம்தான், நொடி பொழுது ஜெபம். ஜெபத்திற்கான பதில் எப்படி வந்தது, என்ன வந்தது பார்க்கலாம். கவனிங்க, நெகேமியா ஜெபித்த இடம் ராஜாவினுடைய பேலஸ். ஓகே, ஜெபித்த நேரம் மிக குறைந்த நொடி பொழுது ஜெபம்தான். தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி ராஜாவை பார்த்து, ராஜாவுக்கு சித்தமாயிருந்து அடியேனுக்கு உமது சமூகத்தில் தயை கிடைத்ததானால் என் பிதாக்களின் கல்லறைகள் இருக்கும் பட்டணத்தை கட்டும்படி யூதா தேசத்துக்கு நீர் என்னை அனுப்ப வேண்டிக் கொள்ளுகிறேன். உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். இது உங்க வாழ்க்கையில உண்மையோ இல்லையோ அது எனக்கு தெரியாது. யாசிக்கிறவங்க ஒருவேளை சாலையோரத்தில் நின்று யாசிக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். உங்க கணவர் தனியா இருக்கும்போது அவங்க யாசிக்கிற விதம் வேற மாதிரி இருக்கும். கணவன் மனைவி 2 பேரும் இருந்தா அவங்க யாசிக்கிற விதம் வேற மாதிரி இருக்கும். ஒத்துக்கிறீங்களா இல்லையா? ஆமாவா இல்லையாங்க? நீங்க தனியா இருந்தீங்கன்னு வச்சுக்கலாமே, ஐயா ஐயா அப்படிம்பாரு. உங்க கூட மனைவி இருக்காங்கன்னு வச்சுக்கலாம், ஐயா ஐயா அப்படின்ட்டு உங்க மனைவியை பார்ப்பாரு. ஐயா ஐயா அப்படின்னு என்ன அர்த்தம் சொல்லுங்களேன்? சாதாரணமாக 5 ரூபா கொடுக்குறவர் இப்போ என்ன செய்வார் சொல்லுங்க? மனைவி சொல்லுவாங்க, என்னங்க இது 5 ரூபா கொடுக்குறீங்க, ஒரு 10 ரூபாயாவது கொடுங்கங்க. அந்த அம்மா பைசா தரமாட்டாங்க. ஆனால் இவர்கிட்ட 10 ரூபா கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்கன்னு அவருக்கு தெரியும். அதனால தான் ஐயா ஐயான்னு கணவர்கிட்ட கேட்பார், இன்னொரு பக்கம் மனைவியை பார்த்துக்கிட்டே இருப்பார். உடனே மனைவி நினைச்சாங்க கணவர்கிட்ட இப்படிம்பாங்க, பைக்கில் பின்னால் உட்காந்து இப்படிம்பாங்க. அப்போ உடனே என்ன செய்வார்? ஒரு 2 ரூபா தேடி எடுத்தவர் திரும்பவும் கூத்துவாங்களோ அப்படின்னு ஒரு 10 ரூபாய் எடுத்து கொடுத்துருவார். சாதாரணமாக மனைவி பக்கத்தில் இருக்கும்போது கணவர் ரொம்ப நல்லவராக இருப்பாருங்க. ஆமாவா இல்லையா? இப்போ ஜாக்கிரதையா கவனிங்க. தேவன் பயங்கரமான ஞானம் உள்ளவர். நெகேமியாவுக்கு தேவைப்படுகிற சகலத்தையும் திருப்தியாக சேர்த்து கொடுத்து நெகேமியாவை அனுப்புவதற்கு தேவன் சமயத்தை நிர்ணயித்த போது ஜாக்கிரதையா நாம பார்த்தோம்னா, ராஜாவுக்கு பக்கத்தில் யார் இருந்தாங்க? ராணி இருந்தாங்க. தட்ஸ் த ரைட் டைம். மனைவி பக்கத்தில் இருக்கும்போது நீ வேற வழியில், ராஜா ரொம்ப நல்லவரா, ரொம்ப நல்லா தானம் பண்றவரா அல்லது தர்மம் பண்றவரா வெளிப்படுத்திக் கொள்ளுகிறதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எல்லார் விஷயத்திலும் நான் அப்படி சொல்ல வரலங்க. நான் என்ன செய்யணும் அப்படின்னப்போ அங்க என்ன நடக்குது பார்க்கலாம் வாங்க. அடியேனுக்கு உமது சமூகத்தில் தயை கிடைத்ததானால்
என் பிதாக்களின் கல்லறைகள் இருக்கும் பட்டணத்தை கட்டும்படி யூதா தேசத்துக்கு என்னை அனுப்ப வேண்டிக் கொள்ளுகிறேன். வேண்டிக் கொள்ளுகின்றேன். நல்லா கவனிங்க. இந்த விண்ணப்பத்தில் ரொம்ப ஞானம் நிறைஞ்சிருக்கு. ராஜா, என் பிதாக்களுடைய கல்லறை இருக்கிற பட்டணம் தகர்க்க போட்டுப்பட்டதால் நான் போக வேண்டும் என்கிறேன். போய் அந்த பட்டணத்தை கட்ட வேண்டும் என்று நினைக்கிறேன் அப்படின்னு ஒருவேளை கேட்டிருந்தா, சரி போயிட்டு வா அப்படின்னு சொல்லியிருப்பார். அப்படி கேட்கறதுல ஏதாவது தப்பு இருக்காங்க? ஜாக்கிரதையா கவனிங்க. ராஜா இப்படி கேட்டிருக்கான்னு வச்சுக்கலாம். எப்படி? ராஜா, எங்களுடைய பிதாக்கள் இருக்கிற கல்லறை இருக்கிற பட்டணம் தகர்க்கப்பட்டு விட்டது, எரித்து போடப்பட்டு விட்டது. அந்த பட்டணத்தை நான் கட்டுகிறேன், நீங்க அனுமதி கொடுத்தா அப்படின்னு கேட்டிருந்தா, அப்படியா சரி கிளம்பு போ அப்படின்னு சொல்லியிருப்பார். நான் அப்படி கேட்கலங்க. எப்படி கேட்கிறான் கவனிங்க. என் பிதாக்களின் கல்லறைகள் இருக்கும் பட்டணத்தை கட்டும்படி யூதா தேசத்துக்கு நீர் என்னை அனுப்ப வேண்டிக் கொள்ளுகிறேன். வேண்டிக் கொள்ளுகிறேன். ஐயா, நீங்க என்ன அனுப்புனீங்கன்னா, என்னை அனுப்பி வச்சு தகர்க்கப்பட்டிருக்கிற பட்டணத்தை கட்டும்படி நீங்க என்ன அனுப்பி வச்சா நான் போற ராஜா. இப்ப அந்த பட்டணத்தை திரும்ப கட்டுவதற்கு ராஜாவே நெகேமியாவை அனுப்பி வச்சா கட்டுமானத்துக்கு தேவையானது யார் தரணும்? எவ்வளவு ஞானம் உள்ளவன் கவனிங்க. சில சமயங்களில் பசங்க வந்து, டாடி நான் துணி வாங்க போறேன்னு சொல்லுவாங்க. சரி போயிட்டு வாங்கடான்னு சொல்லிடுவேன். போயிட்டு வான்னா நாங்கள் எங்கே போகிறது? ஏதோ துணி வாங்க போறேன்னு சொல்லிங்களே, போய் வாங்கிக்கோங்கடா. நீங்கள் பணம் கொடுக்காம நாங்கள் எப்படி போய் வாங்குறது? அப்போ எப்படி கேட்கணும்? டாடி எனக்கு ட்ரெஸ்ஸு வாங்கலான்னு நினைக்கிறேன், நான் போகவா டாடி? அப்போ போன்னு சொன்னால் நான் என்ன செய்யணும்? பணம் கொடுத்து அனுப்பணும். டாடி நான் ட்ரெஸ் வாங்க போகிறேன், போய் வாங்கிக்கோ. புரியுதாங்க உங்களுக்கு? நெகேமியா மிகுந்த ஞானத்தோடு கேட்கிறான். ராஜா, பட்டணத்தை கட்டும்படி நீங்க என்ன அனுப்பி வைக்கிறீங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க அனுப்புறதா இருந்தா கட்டுமானத்துக்கு தேவையானதை கூட நீங்க தான் தரணும். எவ்வளவு ஞானத்தோடு, எவ்வளவு அறிவோடு கூட கவனிங்க. பணிவோடு கூட கேட்கிறான். ராஜா, நீங்க அனுப்புனா நான் போற ராஜா. நீங்க என்ன அனுப்பலன்னா, நீங்க எனக்கு பெர்மிஷன் தரலன்னா நாளை எப்படி ராஜா என்னால போக முடியும்? தொடர்ந்து வாசிக்கலாம். அடியேனுக்கு உமது சமூகத்தில் தயை கிடைத்ததானால் என் பிதாக்களின் கல்லறைகளில் இருக்கும் பட்டணத்தை கட்டும்படி யூதா தேசத்துக்கு நீர் என்னை அனுப்ப என்னங்க வேண்டிக் கொள்ளுகிறேன். வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று விண்ணப்பம் பண்றாங்க. தயை கிடைத்ததானால், உமக்கு சித்தமாயிருக்குமானால் நான் வேண்டிக் கொள்ளுகிறேன். இவைகளெல்லாம் எதை காண்பிக்கின்றது? நெகேமியாவின் வாழ்க்கையில சுயமாகவே அவனுக்குள்ள இருக்கிற பணிவை, தாழ்மையை காட்டுகின்றது. பணிவின் பண்பை காட்டுகிறது. கர்வம் கொள்ளுகிறவர்களே எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. நம்மில் யாருக்குள்ளாவது இந்த கர்வம் இருக்கும் என்றால் உங்களால் தேவனிடத்திலிருந்து எதையும் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ளவே முடியாது. காரணம் என்ன? அழிவுக்கு முன்னானது அகந்தை, மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. எவ்வளவு தாழ்மையா அறிவோட பேசுறான் கவனிங்களேன். ராஜா, முடத்திலே எனக்கு தயை கிடைக்கும் என்றால் பட்டணத்தை திரும்ப கட்டுவதற்கு நீர் என்னை அனுப்பி வைப்பீரா என்று உமக்கு சித்தமிருந்தால் என்று சொல்லி அவன் வேண்டிக் கொள்ளுகிறான். அப்பொழுது ராஜஸ்திரியும் பக்கத்தில் உட்கார்ந்திருந்தாள். இது எழுதப்பட்டிருக்க காரணம் அதுதான். ஏற்கனவே சொன்ன இல்லையா? இட் வாஸ் எ பெர்ஃபெக்ட் டைம். நெகேமியா தான் ராஜாவிடத்தில் செய்த விண்ணப்பம் அங்கீகரிக்கப்படுவதற்கு அது ஒரு பெர்ஃபெக்ட் டைம். ராஜா தன் பக்கத்திலே ராஜஸ்திரியும் உட்கார்ந்திருக்கையில், ராஜஸ்திரீ உட்கார்ந்திருந்தாள். என்ன நடக்கிறது? ராஜா, உன் பிரயாணம் எத்தனை நாள் செல்லும்? நீ எப்பொழுது திரும்பி வருவாய் என்று கேட்டார். தயவு செஞ்சு கவனிங்க. நெகேமியா, உமக்கு சித்தமாயிருந்து உம்முடைய கண்களில் தயவு கிடைத்து என்னை பட்டணத்தை கட்ட அனுப்பி வைப்பீர் என்றால் நான் போய் வருகிறேன் என்று வேண்டிக் கொண்ட வேளையில, இந்த பட்டணத்தை கட்டுறதுக்கு எவ்வளவு செலவாகும், என்னென்னலாம் உனக்கு வேணும், இது எதையுமே ராஜா கேட்கலங்க. சரி நெகேமியா, எனக்கு ஒரு கேள்வி, அந்த கேள்விக்கு நீ பதில் சொல்லணும். ராஜா, சொல்றேன் ராஜா, நீ திரும்பி எப்ப வருவ? என்ன கேள்விங்க? திரும்பி எப்ப வருவ? இவ்வளோ அற்புதமான கேள்வி கவனிங்க. உனக்கு தேவையானதெல்லாம் நான் கொடுக்குறேன், நீ கட்டணும்னு நினைக்கிற பட்டணத்தை கட்டிக்கோ. ஆனால் எனக்கு ஒரு பதில் சொல்லு, நீ போயிட்டு எப்ப திரும்பி வருவ? காரணம் என்னவென்றால் நெகேமியா அந்த அளவுக்கு ராஜாவை
சந்தோஷப்படுத்தியவன். தன்னிடம் ஒப்படைக்கப்பட்ட பணியை நிறைவேற்றுவதிலே, ராஜாவின் நம்பிக்கைக்குரிய நபராக அங்கே நிலைநிற்பதிலே நெகேமியா ராஜாவின் மனதை வென்றெடுத்திருந்தான். சரி, நான் உன்னை அனுப்பி வைக்கிறேன், ஆனா நெகேமியா போயிட்டு நீ எப்போ திரும்பி வருவ? சில இடங்களில் சில பேர் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது வந்து நின்று, சார் ஒரு 3 நாள் எனக்கு லீவு கொடுக்கணும் சார். ஏன் பர்மனண்டா நீ எடுத்துக்க வேண்டியதானே? அதுன்னு சார் எப்படி கேட்குறீங்க? டேய், நீ இருந்தா என்ன இல்லாட்டி என்ன? ஏண்டா டே 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 டேய், உனக்கு இன்னும் 500 ரூபா கையில் கொடுத்து கூட நான் அனுப்பி வைக்கிறேன்டா. தயவு செஞ்சு நீ நின்னுக்கப்பா, அந்த கம்பெனிலேருந்து பெர்மனண்டா நின்னுக்கோ. தயவு செஞ்சு இங்கிருந்து வெளியே போயிடு. இருக்கீங்களா யாராவது அப்படிப்பட்டவங்க நம்ம மத்தியில்? நீ எங்கே வேலை செய்கிறாயோ அங்கே உனக்கு வேலை கொடுத்தவர்களுக்கு நீ ஒரு பனிஷ்மெண்டை போல இருக்கிறாயா? ஊழியத்திலே பங்கு கொண்டிருக்கிறவர்கள், தேவன் உங்களுக்கு கொடுத்த ஊழியத்தின் விஷயத்துல நீங்க ஒரு பனிஷ்மெண்ட் மாதிரி ஆயிருக்கீங்களா? எதுக்காக இவன் எல்லாம் ஊழியத்துக்கு வர்றான், எதற்காக இப்படிப்பட்டவர்கள் ஊழியத்துக்கு வருகிறார்கள் என்பது போன்ற நிலைமையிலே நீ இருப்பாய் என்றால் தயவு செஞ்சு கவனி. தேவன் அங்கீகரிக்கிற விதத்திலே நீ வாழவில்லை என்பதுதான் உண்மை. அதேபோல உன்னுடைய பணித்தளங்களிலே, வேலை செய்கிற இடங்களிலே, இங்கிருந்து இந்த மனுஷன் எப்பதாயா போவான், எப்போ தரித்திரம் நம்மளை விடும் என்கிற விதத்திலே நீ வேலை செய்வாய் என்றால் நீ வேலைக்காகாத ஒரு உதவாக்கரை. நம்முடைய கால்வரி டெம்பிள்ல ஒரு சகோதரன் இருந்தான். எந்த அளவுக்கு டென்ஷன் உண்டாக்குவான்னா, எந்த அளவுக்கு டென்ஷன், முக்கியமா இந்த மீடியா டீம்ல இருந்த, எடிட்டிங் டிபார்ட்மெண்ட்ல இருந்த பையன் 9 மணிக்கு ஆராதனா சேனல்ல டெலிகாஸ்டுக்கு போகணும்னா 7 மணி வரைக்கும் உட்கார்ந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. என்னையா இன்னும் எடிட் பண்ணிட்டு இருக்க? 9 மணிக்கு ப்ரோக்ராம் ஆயிடுச்சு, முடிஞ்சிடும். 7:15, 7:30, 7:45, 8 மணி ஆயிடும். எப்பா 9 மணிக்கு டெலிகாஸ்ட்பா, இங்கிருந்து டேப் எடுத்துட்டு போய் அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு 45 நிமிஷம் ஆகும். ஆனா நீ இன்னும் இதை முடிஞ்சிடும்னு சொல்லிக்கிட்டே இருப்பான். சிஸ்டம் ஃபுல்லா ஜாம் ஆயிடும். என்னடா அப்படி பாக், என்னன்னா பண்றது, சிஸ்டம் மொத்தம் ஜாம் ஆயிடுச்சு. சிஸ்டம் ஜாம் ஆயிடுச்சுன்னு சொல்றியப்பா, இப்படி அழ வச்சிருவாங்க, டென்ஷனை ஏற்றி விட்டுருவான். ஐயோ டென்ஷன். அவங்க ஃபோன் பண்ணிட்டே இருப்பாங்க, சார் 9 ஆக போகுது, 9க்கு உங்க ப்ரோக்ராம் வரணும், 9க்கு உங்க ப்ரோக்ராம் டெலிகாஸ்ட் ஆகணும், 9 o'clock டெலிகாஸ்ட் சார், இப்போ 8:45 ஆயிடுச்சு, என்ன செய்யறது? இவன் சார் அனுப்பிட்டேன் சார், இப்போ வந்துட்டு சேர்ந்துருவாங்க சார். அந்த பாவம், அந்த டேப் எடுத்துட்டு போறவன் தன்னோட உயிரை கையில பிடிச்சிக்கிட்டு பைக்ல பறந்து போய்கிட்டு இருப்பான். அப்படி கவனிங்க. ஒரு நாள் அவன் என்கிட்ட வந்தான். நான் வேலையை ஸ்கிப் பண்ணலாம் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னான். எனக்கு அப்போ எவ்வளவு சந்தோஷமா இருந்தது தெரியுங்களா? நல்லது ராசா. என்னுடைய நோக்கம் என்னன்னா, நாமளா ஒருத்தரை வெளியே அனுப்பக்கூடாது, சஸ்பெண்ட் பண்ணக்கூடாது, துரத்தி விடக்கூடாது. அது கொஞ்சம் கூட எனக்கு இஷ்டம் இல்லைங்க. எப்போ அவரே வந்து நான் போறேன்னு சொன்னானோ, என் தலை மேல இருந்த அந்த பர்வதம் இருக்கு இல்லையா, அந்த பர்வதமே ஒரு நிமிஷத்துல அப்படியே இறங்கிடுச்சுங்க. உண்மை ஃப்ரெண்ட்ஸ், அந்த தம்பி வெளியே போனதுக்கு அப்புறம் அந்த டிபார்ட்மெண்ட் அவ்வளவு நிம்மதியா இருந்ததுங்க. எல்லாத்துக்கும் மீறி நான் ரொம்ப நிம்மதியாயிட்டேன். ஸோ தயவு செஞ்சு கவனிங்க. உத்தியோகம் செய்கிற இடமா இருந்தாலும், ஊழியம் பண்ற இடமா இருந்தாலும், அல்லது கணவன் மனைவி இருக்கிற இடமா இருந்தாலும் கவனிங்க, நாம பனிஷ்மெண்டா மாத்திரம் இருக்கக்கூடாதுங்க. நெகேமியா எனக்கு பெர்மிஷன் கொடுத்தா நான் போற ராஜா என்று சொன்னபோது ராஜா என்ன சொல்றார்? சென்னையை எப்ப திரும்பி வர, முதல்ல நீ அதை சொல்லு. நாட்களில் நம்ம எத்தனை பேர் நெகேமியாவை போன்ற குணத்தோடு இருக்கிறோம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்க மனைவி ஒருவேளை அம்மா வீட்டுக்கு போறேன்னு சொன்னா, எப்ப வருவ? அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரேங்க. சரி, எப்ப வருவ? ஒரு வாரம் இருந்துட்டு. ஒரு வாரம் அவசியமா? ஒரு 3 நாள்ல வந்துடலாம்ல அப்படிங்களா? ஆஹா, இன்னும் 1 வீக்ல வருவேன்றா வேற. ஒரு மாசம் அங்க இருந்துட்டு வர வேண்டியதானே? சிரிக்கிறீங்க சிஸ்டர்ஸ்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பணி நிமித்தமா நான் கேம்புக்கு போறோமா? போயிட்டு வாங்கங்க. அப்படியே போயிட்டா நல்லா இருக்கும். கேம்புக்கு போறேன்னு சொல்ற, அப்படியே போயிட்டா நல்லா இருக்குமோ? திரும்ப எதுக்கு வர்றீங்க? திரும்பி வந்து எனக்கு நரக வேதனை காமிக்கிறக்கா? என்னுடைய கேள்வி, நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? பிறருக்கு பனிஷ்மெண்டா இருக்கக்கூடாது சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ்.
ஒரு விஷயம் கவனிங்க. ஏர்போர்ட்ல இருந்து அந்த கணவன் வெளியே வர்றாரு. அவரோடு கூட இன்னொருவரும் அந்த ஏர்போர்ட்ல இருந்து வெளியே வந்துகிட்டு இருக்காரு. ஏர்போர்ட்ல இருந்து வெளியே வந்த உடனே வேக வேகமா ஓடி வந்து மனைவி அவரை கட்டி அணைத்துக் கொண்டாள். 3 குழந்தைகளும் கூட ஓடி வந்து டாடி என்று கட்டிப்பிடித்துக் கொண்டார்கள். இந்த காட்சியெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த கூடயே வந்துகிட்டு இருந்த நபருக்கு புரிஞ்சு போச்சு, பாவம் போய் ஒரு 3-4 வருஷமாவது இருக்கும் போல. இந்த மனைவியும் பிள்ளைகளும் இவங்களை பார்த்த 3-4 வருஷத்துக்கு மேல இருக்கவங்கனால தான் அவ்வளவு அன்பா அவ்வளவு பாசத்தோட வந்து கட்டிப்பிடிச்சிக்கிறாங்கன்னு அவர் நினைச்சாரு. அந்த குழந்தைங்க அவரை அப்படியே கட்டிப்பிடிச்சு முத்தமெல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம், மனைவி அவரை கட்டிப்பிடிச்சு இது எல்லாத்தையும் பார்த்ததுக்கு அப்புறம் பக்கத்துல வந்தவர் கொஞ்ச நேரம் பொறுத்து கேட்டுட்டாரு, ஒருவேளை நீங்க உங்க குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போய் ஒரு 3-4 இயர்ஸ் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன்ல, அதனாலதான் உங்களை பார்த்த உடனே அவ்வளவு சந்தோஷமா இருக்கிறாங்க என்று கேட்டார். கவனிங்க. அப்போ அந்த கணவர் அவர் பார்த்து சொன்னார், சாரி மை ஃப்ரெண்ட், நான் 3 டேஸ் பேக் தான் கேம்புக்காக வெளியூருக்கு போயிருந்தேன். போயிட்டு இன்னைக்கு திரும்பி வந்து, எனது 3 டேஸ் 3 டேஸுக்கே உங்க மனைவியும் உங்க குழந்தைங்களும் உங்களை அவ்வளவு மிஸ் பண்ணியிருக்காங்களா? எஸ். நாட்களில் எத்தனை பேர் அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கிறீர்கள்? மனைவி திரும்ப வந்தா எதுக்கு இவ திரும்ப வந்து தொலைச்சிட்டா? கணவன் திரும்பி வந்தா எதுக்காக வந்தார் இந்த உதவாக்கிற திரும்ப நரக வேதனையை காமிக்கிறதுக்கா? வேலைக்கு போயிட்டு சாயந்தரம் வந்த உடனே மறுபடியும் வந்துட்டாருப்பா வீட்டில் இம்சையை கொடுக்க. ஊழியத்துக்கு வந்தா கூட எதுக்காக இந்த மனுஷன் ஊழியத்துக்கு திரும்ப வந்திருக்காரு? ஜாக்கிரதை சகோதர சகோதரிகளே, அது எவ்விதத்திலும் ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கைக்கு, ஆண்டவரால் அங்கீகரிக்கப்பட்ட வாழ்க்கைக்கு அடையாளம் அல்ல. நெகேமியா, உனக்கு தேவையானது எல்லாத்தையும் நான் கொடுக்குறேன், ஆனா நீ எனக்கு ஒரு வாக்கு கொடுப்பியா? என்ன ராஜா, திரும்ப நீ எப்ப வருவன்னு எனக்கு சொல்லு. ஃப்ரெண்ட்ஸ், அப்படிப்பட்ட குணம் இருக்கணும், அப்படிப்பட்ட நம்பிக்கை இருக்கணும். இது தேவன் ஒரு மனிதனுக்குள் இருந்தால் அவனுக்குள் காணப்படுகின்ற நற்குணங்கள். அப்படிப்பட்ட கிருபை தேவன் நம்ம எல்லோருக்கும் அருளிச் செய்வாராக. லெட்ஸ் ப்ரே. எல்லோரும் தேவனை நோக்கி பார்க்கலாம், ஜெபத்திலே ஒருமனப்படலாம். வாருங்கள். மகா பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவை, இன்றும் தெளிவாய் திட்டவட்டமாய் எங்களோடு பேசியதற்காக மை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா. நெகேமியாவுக்குள்ள இருந்த ஆவிக்குரிய அந்த அற்புத நடத்தை, ஒரு புறத்திலே கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருந்து கொண்டே, ராஜாவினிடத்தில் வேலைக்கு இருந்து கொண்டே, தனக்குள் இருக்கிற எவ்வளவோ வேதனைகள், எவ்வளவோ பாடுகள் இருந்த போதும் தனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை உண்மையாய் உத்தமமாய் செய்தான். அலட்சியமாக வாழாமல், கொடுக்கப்பட்ட வேலைகளை புறந்தள்ளாமல், ஆண்டவரே, கடினமாய் உழைக்கிறவனாய், உண்மையாய் உழைக்கிறவனாய், நம்பத்தகுந்த வேலைக்காரனாய் ராஜாவுக்கு முன்னால் நடந்து கொண்டதால் தான் ராஜாவே கேட்கிறான், திரும்ப எப்ப வருவ? நீ எனக்கு அவசியம். ராஜாவின் மனதிற்கேற்றவனாக நெகேமியா வாழ்ந்தான். ராஜாதி ராஜாவாகி உம்முடைய விருப்பத்திற்கேற்ற வாழ்க்கை நாங்கள் வாழ்ந்தால் எவ்வளவு நன்றாயிருக்கும். நீ எனக்கு தேவை என்று நீர் சொல்லக்கூடிய வாழ்க்கை எனக்கும் எங்களுக்கும் வேண்டும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட நடத்தை எங்களுக்கு அருளிச் செய்யுங்கப்பா. இந்த வேளையிலும் ஆண்டவருடைய வார்த்தைகளால் ஆதரிக்கப்பட்டு, சரி செய்யப்பட்டு, பலப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் நன்றி சொல்லுகிறோம். எந்த கணவனும் தன் மனைவி பிள்ளைகளுக்கு பனிஷ்மெண்டாக இருக்கக்கூடாது. எந்த மனைவியும் கணவனுக்கு பனிஷ்மெண்டாக இருக்கக்கூடாது. எந்த தாயும் தகப்பனும் பிள்ளைகளுக்கு பனிஷ்மெண்டாக இருக்கக்கூடாது. அதே போல பிள்ளைகள் பேரண்ட்ஸுக்கு பனிஷ்மெண்டாக இருக்கவே கூடாது. அப்படிப்பட்ட அற்புதமான ஆவிக்குரியவர்களாய் ஒவ்வொருவரையும் நீர் மாற்ற வேண்டும் என்று, உயர்த்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே. ஆமென். எங்கள் முகவரி: கல்வரி, தபால் பெட்டி எண் 30, குக்கட்பள்ளி, ஹைதராபாத் 72.